சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்ட் பண்ணும்போது, கண்ண மட்டும் தான் மாத்துவாரு. இங்க ஒரு மரு வச்சுக்கிறதோ, பெரிய மீசை வச்சுக்கிறதோ, இப்படி ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிறதோ, அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க. பழையபடி போட்டு பாருங்க. இந்த மாதிரி நடிப்புல வந்து ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் குடுத்தவரு சிவாஜி தான். அப்படிங்கிறனால தான் நான் சிவாஜிய செலக்ட் பண்ணேன். ம்ஹ்ம். மத்தபடி ஜெமினி கணேசன் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து காதல் காட்சிகள்ல பிரமாமா நடிப்பாருன்னு ஒரு காதல் மன்னனே குடுத்தாங்க. ஆனா சிவாஜி வந்து மனித உணர்வுகள்ல அண்ணன் தம்பி பாசம், அ தங்கை பாசம், தாய் பாசம், ஒரு குடும்ப உறவுகள் இந்த மாரி விஷயங்கள்ல அவரு அழுதா நம்மளும் அழுகணும். அந்த மாரி எத்தன பேரு நடிச்சாங்க நடிகர்கள்? கிடையாது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழர்களுடைய அடிப்படை விஷயங்களே காதல், வீரம், மானம் இந்த மாரி 3 தான் பிரிச்சுன்னு வச்சுக்கங்க. எம்ஜிஆர் 2 எடுத்துக்கிட்டாரு. அவுட் ஆஃப் 3ல. அதனால தான் அதிகமான மக்கள் இங்க தமிழ்நாட்டுல வந்து வீரத்துக்கு தான் முக்கியத்துவம். இல்லையா? அதனால போர்கள பத்தி வந்த இலக்கியம் தான் புறநானூறு. அது மாரி சில விஷயங்களெல்லாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு அவர் பயணம் பண்ணாரு. அத அவர அரசியல் கொண்டு வந்து மக்களுடைய பேராதரவோட அவர் முதல்வராக ஆக்கியது. அது மாரி பாடல்கள் சமுதாய ரீதியாக சமுதாயத்தில புரையோடி போன விஷயங்கள சுட்டிக்காட்டக்கூடிய பாடல்களா அவரு பாடணும்னு விரும்பினாரு. அவருக்கு ஏத்த மாரி அந்த சமயத்தில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்தாரு. அவர் எழுதினது இவருக்கு பிடிச்சு போச்சு. அதில தொடர்ந்து அவரையே தன்னுடைய படங்களுக்கு எழுத சொன்னாரு.